Praise the Lord, brothers and sisters, in the name of Jesus Christ. இந்த தியானிப்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம், தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு தியானிக்க போகிறோம். நாம் யார், எதற்காக படிக்கப்பட்டோம், நாம் யாரை தேடிக்கொண்டு இருக்கிறோம், எதற்காக தேவனை நம்ம தேடிக்கொண்டு இருக்கோம் பார்த்துக்கணும். நம்ம தேவனுக்கென்றும் தேவனுக்காக என்று நம்ம படிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அவரோட லைக்னஸ்னாக நம்ம படிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ அவர் விருப்பம்படியாக நம்ம இருந்தால் தான் நம்மளால் அவர்கிட்ட நம்ம கிட்டி நெருங்கி சேர முடியும், அவரோட சித்தத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இப்போ தேவன் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்துவமும் எல்லா சத்திய வார்த்தையும் நம்மளுக்கு நிறைவேறும். பட் நம்ம அதுக்கு பேஷண்ட்டாக இருந்து அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம தேவன் நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக, நம்மளை அழிவில் தர்றதுக்காக பண்ண மாட்டோம். நம்ம அதை அவசரப்பட்டோம்னா நம்ம பாவத்தில் போய் விழுந்துடுவோம். ஸோ நம்ம இது எனக்கு கிடைக்கலையே, ஏன் எனக்கு கிடைக்கல, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். ஸோ நம்ம மாம்ச ரீதியாக செயல்பட்டு சிந்தித்து வேற ஒரு செகண்ட் ஒப்பீனியன், செகண்ட் தாட்டில் போயிட்டு நம்ம மாம்ச ரீதியாக அதில் நம்ம ப்ராப்ளமில் மாட்டிப்போம். ஸோ அதுதான் சாத்தான் நம்ம ஆதாம் தோட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவன் தந்திரத்தினால நம்மளை வஞ்சித்து நம்மளை யோசனையை பிஸியாக்கி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி நம்மளை பிஸியாக்கிட்டு தேவன் இடத்துல ஒரு பொறுமையாக காத்திருக்காமபடி அவன் தடை செய்யறான். ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கேட்குறோன்னா ஃபர்ஸ்ட் இது நான் தேவனுக்கு சித்தமாக இருக்குதா, தேவன் சித்தமான காரணம் செய்யணுமா, இல்லை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இந்த காரியம் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் நம்ம கேட்குறோமா. ஸோ நம்ம நாளுக்கு நாள் நம்ம தேவனிடத்தில் கிட்டி நெருங்கி செய்யும்போது, அவரோட ஃபெலோஷிப்பாக இருக்கும்போது நம்மளோட ஞானம் வளரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அதுக்கு நம்ம லாஸ்ட் வீக் நம்ம செகண்ட் பீரியட் சாப்டர் 3 and 9 பார்த்தீங்கன்னா நம்ம தேவனத்தில் நம்ம எது கேட்டாலும் பொறுமையாக காத்திருக்கும் போது அந்த காத்திருப்பு அதை தேவனுக்கு சித்தமானால் சீக்கிரமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லை அதை உனக்கு கொடுத்துருந்தா அதை நீ வேறு மாதிரி யோசிச்சு வேறு நெக்ஸ்ட்னு சொல்லி சாத்தான உன்னை பிஸியாக வச்சிருவானோ, இல்லை அது சாத்தானுக்கு கொடுக்குற அந்த கிஃப்டாக, இல்லை தேவனிடத்துலேருந்து வந்த இந்த ஆசீர்வாதம்ன்றது தெரியாமல் நம்மளால் போயிடும். ஸோ வி ஷுட் பி பேஷண்ட். எது நம்ம கேட்டாலும் பொறுமையாக நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக் நம்ம தியானித்திருந்தோம். ஸோ சாத்தான் நம்ம அவனோட தந்திரத்தினால நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கும்போது ஹி மேக்ஸ் அஸ் வெரி பிஸி. அது கிடைக்கல, நெக்ஸ்ட் டே நம்ம தேவனையும் நம்ம தூசிக்கிறோம். நம்ம நடக்கலை, நம்ம கேட்குற காரியம் இருக்கல, தேவனையும் நம்ம தூசிக்கிற மாதிரி போயிடுது. ஸோ இன்று நாள் நம்ம ஜெரேமியா சாப்டர் 29 verses 13 நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா and you will seek me and find me when you search me with all your heart. நம்ம முழு இதயத்தோடு நம்ம தேவனை தேடும்போது நம்ம தேவனை அறிய முடியும். ஸோ தேவனை அறியும் போதோ நம்ம அவர்கிட்ட ஃபெலோஷிப் வச்சுட்டு இருக்கும்போது நான் நம்மளுக்கு என்ன வேணும், இது நான் செய்யறது சரியா தவறான்றது நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ நம்ம இந்த காரணம் அப்போ தேவனோட டெய்லி நம்ம டச்சில் இருக்கும்போது, தேவனத்தில் டெய்லி நம்ம சஞ்சரித்து நம்ம பேசி கொண்டு இருக்கும்போது நம்ம எந்தெந்த காரியம் செய்கிறோமோ பர்ஸ் தாவினால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு, ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த காரியம் செய்கிறது இது கரெக்டாக இருக்குமா, இல்லை தவறாக இருக்குமா, இந்த காரியம் செஞ்சால் நான் இதெல்லாம் ட்ராப் ஆகிடுவேன்னா, இது எனக்கு தேவன் கொடுத்த சிந்தையா இல்லை சாத்தான் பேசுகிற சத்தமாக ஈஸியாக நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம தேவனத்தில் எந்த அளவுக்கு நம்ம கிட்டி நெருங்கி சேர முடியுமோ, முழு ஈரத்தோடு அவர் தேடும்பொழுது தேவன் நம்ம ஒரு கிட்டி ஃபெலோஷிப்பில் நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது நம்ம சிந்திக்கிற சிந்தை தேவனோட சிந்தையாக மாறுகிறது. ஸோ அப்போ நம்மளோட வில்னஸ் பிரகாரம் கேட்கும்போது அந்த பதில் நம்ம பேஷண்ட்டாக காத்திருக்கும் போதும் கண்டிப்பாக அந்த பதில் நம்ம பெற்றுக்கொள்ளும். ஸோ நம்ம தேவனிடத்தில் கிட்டி நெருங்கி சேரும், தேவன் சித்தமானதை நம்ம கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.